வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே இன்னைக்கு சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது. என்னடா இது இப்படி சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. பவுனை விற்கிற விலைக்கு நாம் பவுனை வெளியில் போட்டுட்டு போக முடியாதுங்க. அதனால் விற்கிறத வச்சு தான் போட்டுக்கிட்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உயிருக்கு உழ வைக்கிறது நம்ம பவுனு. பணம் இருந்தால் சேவிங்ஸில் வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு உதவும். அதை விட்டுட்டு அங்கே கண்ணை ஒன்றை வாங்கி 2 பவுனுக்கு செயினை போட்டுக்கிட்டு, நமக்கும் பவுன் செயின் போடணுன்னு ஆசை இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை போட்டுக்கிட்டு போயிட்டு நம்ம கழுத்தில் கத்தியை வச்சு நம்ம உயிரையும் கழுத்தை புண்ணாக்கி அறுத்து விட்டு செயினை அறுத்துட்டு போடுவாங்க. ஏன்னா இப்போ 4 கிராம் தங்கம் 60,000 வந்துடுது. ஒரு பவுன் 1,4 லட்சம் விற்கிதுங்க. நம்ம வெளியில் போனோம்னா பவுனை போட்டு போனால் நோட்டை விட்டுக்கிட்டு உயிரையே உழ வச்சிட்றாங்க. அதனால் நாம் தங்கம் வாங்கிறத தவிர்க்கணும். எல்லா லேடிஸுக்கும் சொல்லிக்கிறேன், தங்கத்து மேலே ஆசை வைக்காதீங்க. இருக்கிறத பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. லாக்கரில் வச்சாலும் சேஃப்டி இல்லை. பணம் லாக்கரில் வச்சாலும் சேஃப்டி இல்லை. பேங்க்லேயும் நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணியிருந்தாலும் அதுக்கும் உத்தரவாதம் இல்லை. ஏன்னா லாக்கரில் உடச்சி கொள்ளையர்கள் சாப்பிட்றாங்க. அதனால் நமக்கு லக்கு இருந்தால் இருக்கும், இல்லையா போகணும் நேரம் தான் போயிடுது. அதனால் தயவு செஞ்சு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் எங்கே போகிறதாகட்டும், ஃபேன்சி ஐட்டம் நிறைய வந்திருக்குங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இப்போ கழுத்தில் பவுன் தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள், கழுத்தில் பவுன் தான் போட்டிருக்கேன். ஆனாலும் ரொம்ப லாங்லாம் போகிறதுனா நான் கழட்டி வச்சுட்டு விற்கிறது தான் போட்டு போவேன். என் ஜுவல்லரி எல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், என்னென்ன மேட்சாக வச்சுருக்கேன்ட்டு. எல்லாம் 1000 ரூபா, 500 ரூபா, 2000க்குள்ளே தான். ஐம்பொன் கவரிங் இதெல்லாம் தான் வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் போட்டு போவேன். நம்மளை மதித்து பத்திரிக்கை வீட்டில் வைக்கிறாங்க. அதனால் நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நம்ம ஒரு வேளை நின்றுட்டு மொய் எழுதிட்டு சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம். இதில் என்னங்க நமக்கு பட்டு கம்பளம் விரித்து நம்மளை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்களா? வாங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காருங்கம்பாங்க, மொய் எழுதிட்டு சாப்பிட்டு வர வேண்டிதான். இதில் என்னங்க நமக்கு கௌரவம் வேண்டி கிடக்கு? பவுனு தான் போட்டு போகணும் அப்படின்னு கணக்கு கிடையாது. நம்ம சௌரியந்தான், நம்ம மனசு தான் காரணம். ஐயோ எல்லோரும் புடி கழுத்தில் போட்டு வராங்க, நாம் மட்டும் ஒத்தையில் போகிறோம், துணைக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பவுனை இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு போயிட்டு ஏதோ மிஸ்ஸிங் ஆச்சுன்னா ஐயோனாலும் வராது, அப்பானாலும் வராது. ஒரு பவுன் லட்சம், 1 லேக் சம்பாத்தியம் போயிடும். அதனால் அதை நம்ம சேஃப்டியாக பணம் இருந்ததுன்னா பேங்கில் போட்டிங்கன்னா மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து செலவு பண்ணிவிட்டு நம்ம அவசரத்துக்கு நம்ம ஒரு 10,000 எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஜுவல்ல கண்ணை ஒன்றை வாங்கி ஜுவல்லை வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்க பயந்துக்கிட்டு எப்போ நம்ம வீட்டுக்கு திருடம் வந்துடுவானோ, இல்லை பேங்க்குக்கு திருடம் வந்துடுவானோ, தூக்கம் இல்லாமல் பயந்துட்டு இருக்கிறத சேஃப்டி பண்ணிக்கோங்க. லட்சம் கொடுத்துலாம் இப்போதைக்கு பவுன் வாங்குறத தவிர்த்தா நல்லது. வாங்குறவங்க உங்கள் இஷ்டம், வாங்கிக்கோங்க. அப்புறம் வாங்கினா கூட நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கவரிங் ஐட்டம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. நான் வாங்கியிருக்கேன், அதனால் உங்களுக்கும் வாங்க சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பொருளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், நான் என் ஜுவல்லெல்லாம் காட்டுறேன், எப்பப்போ எது போட்டு போவேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மாங்காய் மாலை. இது ஐம்பொன் 1800 ரூபா.
அதே போல் பாருங்கள், கல் வளையல். கல் வளையல் ஐம்பொன் தெரியுதுங்களா? ஐம்பொன் நெக்லஸ், ஐம்பொன் நெக்லஸ்ஸு, ஐம்பொன் வளையல். அதேமாரி இதுவும் ஐம்பொன் ஆரம், மந்திரிக்கா மணி சின்ன சின்னதாக டாலர் வச்சு. இது ஒரு டைம் போட்டு போவேன். அதேமாரி பாருங்கள், ரெட்டை வடம், ரெட்டை வடம் மணத்தினிக்கா மணி, இது ஒரு டைம். அதே மாதிரி வளையல் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நல்லா காட்டுறேன். வளையல் பாருங்கள், இது நைட்டு போட்டு போனோன்னா காலையில் கல் வச்ச வளையல். இந்த கல் வச்ச வளையலை அந்த வளையலையும் இந்த ஹாரத்தையும் போட்டு போயிடுவாங்க. மாங்காய் மாலை, இந்த மாங்காய் மாலையும் இந்த அந்த வளையலையும் போட்டுக்கிட்டு ஒரு பொழுது போயிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா இந்த டாலர் உள்ள, இதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, கழுத்தோட்டுன ஆரமா நெக்லஸா, இது ஒரு நெக்லஸுங்க. அப்புறம் ரெட்டை வடம் செயின், ரெட்டை வடம் மந்திரிக்கா மணி ரெட்டை வடத்தில் பாருங்கள். இதை வந்து வெளியில் பொழுது போயிடுச்சுன்னா கடத்திட்டு போகிறதுக்கெலாம் இதை போட்டுக்குவேன். அப்புறம் ஃபங்க்ஷன் டைமில் இந்த ஒரு ஆரம் பாருங்கள், கல் வச்ச டாலர். இது நல்லா எல்லாருமே பவுனான்னு கேட்பாங்க. இது ஒன்று. அதே போல் மோதிரம் பாருங்கள், மோதிரம் கையிலே போட்டு காமிக்கிறேன். மோதிரத்தை டிசைனாக எல்லாமே விற்கிற மோதிரம் தாங்க. இது வந்து மீஷோவில் 7-8 மோதிரம் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க. இந்த மாதிரி விற்கிறத வாங்கி போட்டுப்போங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே விற்கிற ஐட்டம் தாங்க. மாங்காய் மாலை எல்லாமே அந்த மாதிரி விற்கிற ஐட்டத்தை வாங்கி வச்சுட்டு நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் போட்டு போகலாம். நம்மளை மதிக்கிறவங்க மதிக்கட்டும், மதிக்காதவங்க போகட்டும். நம்மளாம் திங்க் பண்ணிக்கக்கூடாது, நம்மளை மதிக்க மாட்டாங்க, நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் நீங்களாம் நினச்சிக்கிட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் விற்கிறத போட்டுக்கோங்க. என்னடா அப்படி சொல்கிறாளேன்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் ஐயோன்னாலும் வராது, அப்பானாலும் வராது. நம்ம பின்னாடி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், வாக்கிங் போகிறோமா, வெளியில் கடத்தரு போகிறோமா, ஷாப்பிங் போகிறோமா, அதை நோட் பண்ணிவிட்டு வர்றதே தெரியாது. நார்மலாக நல்லா ரிச்சாக வருவாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு. அவங்க வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றது நமக்கே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டாம். அதனால் தவிர்க்கிறது நல்லது. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க, ஜாக்கிரதையாக வாங்க. கழுத்தை மூடிக்கோங்க, அப்படியே பவுன் போட்டாலும் கழுத்தை மூடிக்கோங்க. அதாவது நம்மளை டச் பண்ண வந்தாங்க கழுத்தில் அப்படின்னு சொன்னால் உடனே சவுண்டை கொடுத்து ஒரு ஜம்ப் பண்ணி குனிஞ்சு ஒடியாந்துடணும் தாண்ட.
அந்த மாதிரி வந்துருங்க. ஜாக்கிரதையா இருங்க. விக்கிறத போட்டு போங்க. கூடுமான அளவுக்கு விக்கிறத போட்டு போங்க. அதான் நமக்கும் சேஃப்டி, நம்ம உயிருக்கும் சேஃப்டி. என்னடா அவங்க அப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நமக்காகன்னே தானங்க விற்கிறதெல்லாம் நிறைய ஐம்பொன்லேயும் இருக்குது, கவரிங் ஐட்டம், ஃபேஷன் ஷோன்னு நிறையா இருக்குது. அது எது நீங்கள் வந்து செல்லுலே ஆப் பார்க்கலாம், வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு பவுன் இருந்தால் கூட பத்திரமா சேஃப்டியாக வச்சுட்டு விற்கிறத போட்டுப்போங்க. அதுதாங்க நம்ம உயிருக்கும் மனசுக்கும் உத்தரவாதமாக இருக்கும். பயம் இல்லாமல் இருக்கலாம். என் வீடியோலாம் பயனுள்ளதாக இருக்கா நீங்கள் தான் சொல்லணும். என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.